ஃபர்ஸ்ட் வந்து டூத் விழுந்த இடத்துல ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு காட்டன் இல்லைனா க்ளீன் கிளாத்தை வச்சு அந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணணும். இல்லைனா கோல்டாக ஐஸ் க்யூப்ஸ் ஏதாவது வச்சு ஸ்வெல்லிங்கை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். தென் நீங்கள் வந்து அந்த டூத்தை வந்து எடுக்கணும். லைக் எப்படின்னா க்ரௌன் பார்ட்டை மட்டும் நீங்கள் வந்து க்ளீனான ஒரு கிளாத்தை வச்சு எடுத்து ஒரு பிளாஸ்டிக் க்ளீன் கண்டெய்னரில் அதை நீங்கள் வந்து போட்டுக்கணும். அதை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடும்போது எய்தர் வீட்டில் இருக்க கோல்டு மில்க் ஆர் உங்களோட ஓன் சலைவாவை வந்து அந்த கண்டெய்னர் ஸ்பிட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் டூத்தோட ஃபுல் பார்ட்டை வந்து அப்படியே போட்டுடணும். அந்த டூத்தை வந்து நீங்கள் வந்து ரின்ஸ் பண்ணக்கூடாது. கை வச்சு எந்த ரூட் போர்ஷனையும் நீங்கள் வந்து தொடக்கூடாது. இப்போ பேபி டூத்துக்கு இந்த மாதிரி ஃபால் ஆஃப் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இந்த மாதிரி எடுத்து திரும்ப ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸில் போட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே நம்ம அடல்ட் டூத்தாக இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம சாக்கெட்டில் வந்து டூத்தை ரீஇம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்.